இன்றைய நவீன காலத்தில் கூட திசையறிய ஜிபிஎஸ் தேவைப்படுகிறது. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரக்கணக்கான மைல்கள் சோழர்கள் எப்படி துல்லியமாக பயணித்தார்கள்? அவர்கள் பயன்படுத்தியது மச்ச இயந்திரம். ஒரு எண்ணெய் கிண்ணத்தில் காந்தத்தன்மையுடைய ஊசியை மிதக்கவிட்டு திசையை கண்டறிந்தார்கள். இதுதான் உலகின் முதல் காம்பஸ். சாதாரண படகுகள் அல்ல, தரணி எனும் பிரம்மாண்ட கப்பல்கள், லூலா எனும் அதிவேக கப்பல்கள் என ஒரு நவீன நேவியையே வைத்திருந்தார்கள். இதில் ஒரே நேரத்தில் 500 வீரர்கள் மற்றும் போர் யானைகளை ஏற்றிச் செல்லும் வசதி இருந்தது. ஆச்சரியம் என்னவென்றால், இவர்கள் கப்பலில் இரும்பு ஆணிகளை பயன்படுத்தவில்லை. தென்னை நார் கொண்டு தைக்கப்பட்ட ஸ்டிச்ட் ஹல் முறையில் கப்பல்களை கட்டினார்கள். இது புயல்களையும் தாங்கும் வலிமை கொண்டது. இந்த கடல் பலத்தால் தான் தென்கிழக்கு ஆசியாவின் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை வென்று வங்கக்கடலை ஒரு சோழ ஏரியாக மாற்றினார் ராஜேந்திர சோழன். தமிழலின் இந்த பிரம்மாண்ட வரலாற்றை உலகிற்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். மேலும் அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.